வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது அறிவியல் தொடர் 14, அதாவது அத்லாந்திஸ் அண்ட் மூ ஆகிய 2 நகரங்களினுடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து வகையிலும் மகிழ்ச்சி தரும் வருடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இதுவரை பார்த்த 2 பகுதிகளும், அதாவது அத்லாந்திஸ் மூ ஆகிய அந்த வரலாற்று தொடரிலே இதுவரை நாங்கள் 2 பிரிவுகளை அல்லது பாகங்களை பார்த்து விட்டோம். முதல் 2 பாகங்களும் 1, 2 அந்த விடயங்களை சற்று ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் தொடரலாம். வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அறிவீர்கள், அது ஒரு தொடர்கதை, தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து கொண்டு போகும். இப்போது நாங்கள் பார்க்கிறது இந்த வரலாற்று தொடரில் ஒரு பகுதி. நம்மை பொறுத்தவரையிலே, அதாவது பூமியை பொறுத்தவரையிலே இது இறுதி பகுதி என்று நாங்கள் கூறலாம். அந்த பகுதி அதே இடத்திலிருந்து தொடங்குவது மிகுந்த சிரமமானது. அதாவது அட்லாண்டிஸ் மூ என்ற அந்த இடத்திலிருந்து தொடங்குவது இந்த வரலாற்று நிகழ்வுகளை பொறுத்தவரையிலே சற்று சிரமமானது என்ற காரணத்தினாலே நாங்கள் சற்று முன்னர் சென்று அதை தொடங்கினோம். அதை மீண்டும் ஒரு தரம் ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் போகலாம். அதாவது நாங்கள் பிரபஞ்சங்களிலே மிகுந்த ஒரு பிரச்சனையான காலத்திலே, பிரபஞ்சம் முழுவதும் யுத்தங்கள், அரசியலுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் செய்த யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு மிக கடுமையாக நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே தான் நாங்கள் இந்த விஷயத்தை தொடங்குகிறோம். அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 190,000 ஆண்டுகளுக்கு முதல் ஆரம்பித்த அந்த பிரச்சனைகள், அந்த கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியாளருக்கு எதிராக சண்டையிட்ட விடயங்கள், அதிலே நாங்கள் அந்த பெலிகன் என்ற அந்த ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து அவரை எதிர்த்து போராடி சண்டையிட்டு இருக்கின்ற அந்த காலத்தில் இருந்து நாங்கள் தொடர்ந்துகிறோம். அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பெலிகன் மிகுந்த அறிந்தான் தங்களுடைய கை ஒரு நாளும் ஓங்கப் போவதில்லை, அதாவது இந்த யுத்தத்திலேயே தாம் தோற்று விடுவோம் என்பதை அறிந்த பெலிகன் தன்னோடு யுத்தம் செய்த கிட்டத்தட்ட 70,000 பேரையும் சேர்த்து கொண்டு உரிய ஆகாய விமானங்களையும் தளவாடங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் மிக கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே இருந்து அங்கே தப்பி ஆகாயத்துக்கு வெளிக்கிட்டான். அங்கே தப்பி வெளிக்கிட்ட பெலிகனும் அவனுடைய இனியோரும் பூமியிலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பூமி அமைதியாக இருந்தது, யாருடைய ஆட்சிகளும் இருக்கவில்லை, குடியேற்றவாசிகள் வருவார்கள் போவார்கள் என்ற உடையவெல்லாம் நடந்தது. அப்பொழுது இங்கே வெளி உலக அறிஞர்கள் யாரும் இருக்கவில்லை. அதனாலே அவன் பூமியிலே அனைத்து இடங்களிலும் கட்டிடங்களை கட்டி நாகரிகங்களை வளர்த்து ஒரு பெரிய ஆட்சியை அங்கே நடந்து கொண்டிருந்தது. இந்த ஆட்சி மிகவும் சிறப்பானதாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே, மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் அதிலே அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஆசை அந்த பெலிகனோடு வந்த ஏனைய விஞ்ஞானிகளுள் பலருக்கு ஏற்பட்டது. பெலிகனோடு கிட்டத்தட்ட 200 விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள். அந்த 200 விஞ்ஞானிகளும் அனைத்து விடயங்களிலும் மிகச் சிறப்பான, மிக உயர்ந்த அறிவை பெற்ற விஞ்ஞானிகள். இவர்களுள் ஒரு பகுதியினர் இந்த ஆட்சியை கற்றும் கைப்பற்றுகின்ற அந்த அந்த எதிர்பார்ப்பிலே, அந்த ஆசையிலே கிளர்ச்சி செய்ய தொடங்கினார்கள். இந்த கிளர்ச்சி பூமி முழுவதும் மிக பாரிய யுத்தமாக மூண்டு பெரும் அழிவுகள் ஏற்பட்டது. இந்த யுத்தத்தின் போது அவர்கள் கட்டியிருந்த அனைத்து கட்டிடங்களும் அழித்தொழிக்கப்பட்டன, நாகரிகம் அழித்தொழிக்கப்பட்டது, மனிதர்கள் ஒழிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் இறந்தார்கள்.
யுத்த முடிவிலே மிகுந்திருந்தோர் மீண்டும் வெளியே போயிட்டார்கள், பூமியை விட்டு வெளிக்கட்டு விட்டார்கள். அவ்வாறு வெளியே சென்றவர்கள் எமது பிரபஞ்சத்துக்கு, எமது கிரக குழுமத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற பெனாட் என்று சொல்லுவோம், பெனாட் சிஸ்டம், அதிலே உள்ள ஒரு கிரகத்திலே போய் அவர்கள் குடியேறியிருந்தார்கள். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அங்கே அவர்களுடைய வாரிசுகள் அல்லது பின்னாலே தொடர்ந்து வந்த மனிதர்கள் அங்கே அந்த சிஸ்டத்தினை வெளிக்கிட்டு இங்கே பூமிக்கு வருகிறார்கள். என்ன காரணம்? அநேகமாக இந்த மனிதர்கள் ஒரு கிரகத்திலே இருந்து பூமிக்கு வந்த வேறு கிரகத்துக்கு போறதுன்றதெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். சில சந்தர்ப்பங்களிலே யுத்தம். அதற்கு பின்னர் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் ஓவர் பாப்புலேஷன். மனித அளவுக்கு அதிகமாக பெருவி கட்டுக்கடங்காத நிலைமை அடைந்திருந்த நேரத்திலே தான் அங்கிருந்து வழிக்கிட்டு வருகிறார்கள். அதுபோன்று பெனாட் சிஸ்டத்திலே இவர்கள் குடியேறி இருந்தவர்கள் அங்கே ஓவர் பாப்புலேஷன் ஏற்பட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு பகுதியினர் பல மில்லியன் பேர் வழிக்கிட்டு பூமிக்கு வருகிறார்கள். அவர்கள் பூமியிலே வந்து தங்களுடைய ஆட்சியை இங்கே நிலைநிறுத்துகிறார்கள். அதுதான் நாங்கள் காண்கின்ற இந்த அட்லாண்டிஸ் என்ற நகரங்கள். அட்லாண்டிஸ் என்பவன் அவனோடு சேர்ந்து வந்தவர்கள் அந்த அட்லாண்டிக் கடலிலே தங்களுடைய நகரத்தை, பெருநகரத்தை அமைத்தார்கள். அது அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது. அது வந்து ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே உள்ள அட்லாண்டிக் கடலிலே அமைக்கப்பட்டது. அதுபோன்று ஒரு சிறிய அட்லாண்டிக் 3 மெடிட்டரேனியன் கடற்பரப்பிலே கட்டப்பட்டது. அது அட்லாண்டிஸினுடைய மனைவி கரியாட்ரைட்டுடைய பெயரிலே அவருடைய ஆட்சிக்காக அமைக்கப்பட்டது. அதை போன்று கரியாட்ரைட்டினுடைய கசின் என்று அழைக்கப்படுகின்ற முராஸ் இதுக்காக கட்டப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற பாலைவனத்திலே அமைந்திருந்த 2 நகரங்கள், அகாட்ரா, அன்பீட்ரா அல்லது மூ என்று அழைக்கின்ற நகரங்கள். இதிலே இந்த அகாட்ரா என்ற நகரம் நிலவடியிலே கட்டப்பட்டது. பீட்ரா அல்லது மூ என்பது நிலத்துக்கு மேலே அமைக்கப்பட்டிருந்த நகரம். இவை மிக நீண்ட காலத்துக்கு மிகச்சிறந்த கலாச்சாரத்தையும் மனித பண்பாடுகளையும் அறிவையும் வளர்த்த ஒரு பெரிய இடமாக இந்த அட்லாண்டிஸ் விளங்கியது. அத்தோடு இந்த அட்லாண்டிஸ் சிட்டி என்பது ஒரு வித்தியாசமான முறையிலே மிக உயர்ந்த கலை நுணுக்கங்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு நகரம். அதாவது ஒரு ஷிப் அவங்க பாவிக்கின்ற வீம் ஷிப் அதனுடைய வடிவிலே அமைக்கப்பட்டது இந்த அட்லாண்டிஸ் நகரம். அதுபோன்ற நகரங்கள் பூமியிலேயோ அல்ல பிரபஞ்சத்துக்கு வெளியிலோ ஒரு காலம் அமைக்கப்படவோ இல்லை. பூமியிலேயே மட்டும்தான் பாரான ஒரு நகரம் அமைக்கப்பட்டது. மிக உயர்ந்த டெக்னாலஜியை கொண்டு அமைக்கப்பட்ட நகரம். மிகச்சிறப்பாக அந்த நகரம் விளங்கியது. அறிவிலும் மிகச்சிறப்பாக விளங்கியது. அதுபோன்று எல்லா நகரங்களும் அந்த லெஸ் அட்லாண்டிஸ் மூ போன்றவைகளும் மிக உயர்ந்த அறிஞர்களாலே ஆளப்பட்டது. அந்த மூ என்ற நகரம் உங்களுக்கு தெரியும், சன்ஸ் ஆஃப் த சன் என்ற அந்த சூரிய வம்சத்தைச் சேர்ந்த மனிதர்கள் ஆட்சி செய்தார்கள். அதுபோன்று அட்லாண்டிஸை லிட்டின் என்று கூடப்படுகின்ற ஆட்சியாளர்களாலே ஆளப்பட்டது. இவைதான் நாங்கள் பொதுவாக இதற்கு முதல் நாங்கள் கண்ட 2 பகுதிகளும். இந்த அட்லாண்டிஸ் மூ என்ற நகரங்கள் மிக உயர்ந்த கலாச்சாரத்தை கொண்டு மிகவும் சிறப்பான ஆட்சி முறையோடு ஆளப்பட்ட அந்த நேரத்திலே அந்த அட்லாண்டிஸோட வந்த அறிஞர்களுக்கு, அவர்களும் 200 அறிஞர்கள் வந்தார்கள். அறிஞர்களுக்கு தலைவராக இருந்த அரூஸ் என்பவன் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயன்றான். எப்பொழுதும் இந்த ஆட்சிகள் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது உயர்ந்த நிலைக்கு வருகின்ற பொழுது இது தொடர்ந்து நடந்து கொண்டே வந்திருக்கிறது. இப்போ பூமியிலே அது மாதிரித்தான். அமெரிக்கா எல்லா நாடுகளையும் கைப்பற்றி ஆள வேண்டும் என்ற ஆவல், அந்த லஸ்ட் ஆஃப் மைட், அதுதான் எல்லா இடங்களிலும், பூமியில் என்றாலும் சரி, பூமிக்கு வெளியிலே என்றாலும் சரி, ஆட்சியாளர்களுக்குள் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த முழுவதையும் கைப்பற்றி நான் ஆள வேண்டும் என்று அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற கடும் ஆசை. அந்த ஆசையிலே அந்த அரூஸ் என்பவனும் ஏனைய சிலரும்
அட்லாண்டிஸுக்கு மூவுக்கும் எதிராக சண்டையிட்டார்கள், கிளர்ந்தெழுந்தார்கள். ஆனால் அவருடைய கிளர்ச்சி வெற்றி அளிக்கவில்லை. அப்போது பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் அனைத்தும் சேர்ந்து, அரசரோடு சேர்ந்து இவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள். அதிலே இருந்து இவன் அரூசும் படை வீரர்களும் தப்பிச் சென்று பிளிஜாரன் பிரதேசத்திலே உள்ள கிரகம் ஒன்றிலே அவர்கள் குடியேறியிருந்தார்கள். நீண்ட காலத்துக்கு பின்னர், அங்கே குடியேறி மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு பெரும் படையை ஒன்றை இவன் ரூஸ் என்பவன் திரட்டி அவர்களுக்கு மிக மோசமான படைப்பயிற்சி, யுத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து இந்த பூமியிலே உள்ள மனிதர்களை பழி வாங்குவதற்கும், இந்த பூமியின் அந்த அட்லாண்டிஸினுடைய மூவினுடைய ஆட்சிகளை கைப்பற்றி தான் ஆள்வதற்கும் அங்கே முயற்சிகளை செய்தார். அந்த முயற்சிகளை செய்து மிக மிக கடுமையான பயிற்சிகளை கொடுத்திருந்த அந்த 2000 படை வீரர்களோடும் அவன் தயாராக இருந்தான். பூமியை வந்து பிடித்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. ஒரு நாள் திடீரென்று அங்கே இருந்து வந்து பூமியிலே இறங்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் எல்லாம் தாக்கி, பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தாக்கி வடக்கிலே இருந்த பூமியை இடத்தை அவன் கைப்பற்றி கொண்டான். அப்பொழுது வடக்கு வந்து அட்லாண்டிஸினுடைய பொறுப்பிலே தான் இருந்தது. அவன் வடக்கிலே உள்ள அந்த பூமியை, புதிய பூமியை அவன் கைப்பற்றி கொண்டான். கைப்பற்றி அங்கே தனது மனிதர்களை, தன்னோடு வந்த தம்ம இனத்தை எல்லாம் குடியேற்றி இருந்தான். அந்த இடம் அப்போது கைப்பவோரியா என்று அழைக்கப்பட்டது. அதாவது அந்த கைப்பவோரியா என்பது நாங்கள் இப்போது காண்கின்ற வடக்கிலே இருந்த மாதிரியான நிலம். ஆனால் இப்போது காண்கின்ற மாதிரியான நிலைமைகளே அது கொண்டிருக்கவில்லை. அந்த பிரதேசம் மிகச் சிறப்பான காலமாக, வருடம் 365 நாட்களும் சிறந்த காலநிலையை கொண்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. பொதுவாக அந்த வறண்ட பிரதேசத்திலே இருக்கின்றதை ஒத்த நிலம், எங்களுடைய இலங்கை, இந்தியா போன்ற இடங்களிலே ஒத்த ஒரு பிரதேசமாக இருந்த தென்னை மரங்கள், மாமரங்கள், பழமரங்கள், இவ்வாறான மரங்கள் எல்லாம் அங்கே நிறைய இருந்து ஒரு சிறப்பான இடமாக அது இருந்தது. அந்த இடம்தான் நாங்கள் இப்பொழுது கூறுகின்ற கலிஃபோர்னியா. இப்போ நாங்கள் அந்த கைப்பவோரியாவை கலிஃபோர்னியா என்று கூறுகின்றோம். இந்த கலிஃபோர்னியா இந்த அரூசினுடைய காலத்தில் வடக்கிலே இருந்தது. அதற்கு பின் ஏற்பட்ட வடமுனை மாற்றத்தினாலே இது இங்கே வந்து இப்பொழுது இருக்கின்ற இடத்திலே அந்த கைப்பவோரியா இருக்கின்றது. அதை கலிஃபோர்னியா என்று நாங்கள் அழைக்கின்றோம். உண்மையிலே அரூசுக்கு வடக்கை கைப்பவோரியாவை கைப்பற்றுவது அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை. இருந்தாலும் அந்த குடியேற்ற வசதிக்காக தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அதை கைப்பற்றி தங்களுடைய மக்களை குடியேற்றி இருந்தான். அது அவனுடைய உண்மையான நோக்கம் இல்லை. எனக்கு தெரியும் அவனுடைய உண்மையான நோக்கம் இந்த அட்லாண்டிஸ் மூ ஆகிய நகரங்களை கைப்பற்றி இங்கே வாழ்ந்த அல்லது அட்லாண்டிஸ் மூவுக்கு கீழே வாழ்ந்த மனிதர்களை பழி வாங்க வேண்டும் என்பதுதான். மிகவும் மோசமான ஒரு மனிதன். அந்த வெளி உலக அறிஞர்களாலே இவனை அரூஸ் த பார்பேரியன் என்று தான் அழைப்பார்கள். பார்பேரியன் என்ற சொல். அவ்வளவு மோசமான ஒரு மனிதன், மிக உயர்ந்த அறிவாளி. அவன் அப்படி அந்த குடியேற்றத்தையோடு, அதாவது குடியேற்றம் என்று சொல்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கிற வட அமெரிக்கா, அந்த குடியேற்றத்தோடு அவன் நின்று விடவில்லை. தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக இந்த நகரங்கள் மீது, அட்லாண்டிஸ் மூ ஆகிய நகரங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்தான். தாக்குதல்கள் தொடர்ந்தான் என்று கூறுகின்ற பொழுது அது 1-2 நாட்கள், 1-2 வருடங்கள் அல்ல, மிக நீண்ட காலத்துக்கு அந்த தாக்குதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்றது. அவன் தொடர்ந்த தாக்குதல்கள் நீண்ட காலம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 503 வருடங்களுக்கு நடைபெற்றது. அடிக்கடி இந்த 2 நகரங்கள் மீதும் அரூஸ் என்பவனும் தனது படையினர்களும் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள், தொடர்ந்தும் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இறுதியிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அட்லாண்டிஸையும் இந்த ஆயுத பலத்தாலே அடிக்கடி தாக்குவதாலே கைப்பற்ற முடியாது என்பதை அறிந்தார்கள்.
அதற்காக அவர்கள் வேறு ஒரு யுத்தியை கையாண்டார்கள். இந்த படைவீரர்கள், அரசனுடைய படைவீரர்கள் 2000 பேரும் படைப்பயிற்சி மட்டுமல்ல, யுத்த பயிற்சி மட்டுமல்ல, வேறு பல்வேறு பயிற்சிகளையும் பெற்றவர்கள், விசேட பயிற்சிகளை பெற்றவர்கள். அதிலே ஒன்றுதான் அந்த அடுத்து கெடுத்தல் என்று நாங்கள் கூறுவோமே, ஒருவரை பற்றி இன்னொருவரை மூட்டி விடுதல் என்ற பயிற்சி. அந்த பயிற்சியையும் இந்த 2000 பேருக்கு நான் கொடுத்து, இனி சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை பாவிப்பதற்காக அந்த பயிற்சிகளையும் கொடுத்திருந்தான். அந்த பயிற்சி இப்பொழுது அவனுக்கு உதவியது. அதாவது தன்னுடைய படைவீரர்களை கொண்டு அந்த அடுத்து கெடுத்தல் என்ற விடயத்தை ஆரம்பித்தான். அடுத்து கெடுத்தல் என்பது தெரியும், அட்லாண்டிஸை மூட்டி விடுதல், குறைபாடுகளை சொல்லி அல்லது கோல் சொல்லி என்று நாங்கள் கூறுவோமே, அந்த வகையானது. அது மிக உயர்ந்த பயிற்சியை பெற்ற ஒரு முறை, ஒரு மனிதர்களை அடுத்து கெடுக்கிற முறை, சண்டைகளை மூட்டி விடுற முறை. அந்த முறையை அவன் கையாண்டான். அது அவனுக்கு கை கொடுத்தது. தன்னுடைய விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு அந்த முறை அவனுக்கு உதவியது. அதிவிசேட இந்த கலையிலே அது அடுத்து கெடுத்தல் அல்லது கோல் சொல்லி மூட்டி விடுதல் என்ற விடயத்திலே மிக திறமையான பயிற்சியை பெற்றிருந்த அந்த படைவீரர்களினுடைய உதவி அவனுக்கு இதிலே நன்கு நல்ல பலனை கொடுத்தது. அவர்கள் அடிக்கடி 2 பகுதியினரையும் ஆட்சியாளர்களை இந்த அவனுடைய பயிற்சி பெற்ற படைவீரர்கள் தூண்டிவிட்டார்கள். ஒருவருக்கு எதிராக ஒருவரை மற்றவரை தூண்டிவிட்டார்கள். இது தொடர்ந்தும் செய்யப்பட்டு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் ஒருவரை வெறுக்க துவங்கினார்கள். பாருங்கள், இவர்கள் இருவருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அட்லாண்ட் என்றாலும் சரி, கரியாடைட் என்றாலும் சரி, முராஸ் என்றாலும் சரி, 3 பேருமே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மனிதர்கள். இவர்கள் வெவ்வேறு ஆட்சிகளை தங்களுக்காக அமைத்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த அடுத்து கெடுத்தல் என்ற அந்த யுத்தி மூலம் செய்யப்பட்ட தூண்டுதல்கள் இவங்கள் இருவரையும் ஒருவர் வெறுப்பதற்கு தூண்டியது. இந்த விடயத்தில் இந்த வெறுப்புணர்வு மிக உயர் நிலையை அடைந்து ஒருவர் ஒழித்து கட்டுதல், அப்படி நாங்கள் கூறலாம், என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு மிகவும் மோசமான செயலை இவன் அரு செய்திருந்தான். இது ஒரு சின்ஃபுல் விடயம், ஒரு துக்ககரமான ஒரு விடயம். இந்த நகரங்கள் இவ்வாறான முயற்சிகள் செய்து அழித்தது என்பது மிகவும் ஒரு துக்ககரமான விடயம் பூமியிலே நடைபெற்றது. இவ்வாறான விடயம் ஒன்று பூமியிலே மட்டும்தான் நடைபெற்றது. பூமிக்கு வெளியே எங்கு நடந்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை. எங்கும் அங்கே நடைபெறவில்லை. இங்கே மட்டும்தான் இந்த அடுத்து கெடுத்தல் என்ற அந்த யுத்தியை பாவித்து 2 ஆட்சியாளரை ஒருவருக்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்களை யுத்தத்தில் இறக்கிவிட்ட அந்த நிகழ்ச்சி. அது மாற்றமல்ல, மிகச் சிறந்த கலாச்சாரம் என்று கருதப்படுகின்ற அட்லாண்டிக் ஆகிய கலாச்சாரங்கள் பூமியிலே இருந்து பூண்டோடு அழிந்து போயியது. நாம் கண்டது போல இந்த பகைமை உணர்வு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒருவருக்கு எதிராக தூண்டப்பட்ட அந்த உணர்வு மிக மோசமான ஒரு நிலையை அடைந்து ஒருவர் நான் கூறியது போன்று ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். இனிமேல் வேறு வழி ஒன்றுமில்லை, இது ஒன்றுதான் வழி, இவர்களை நாங்கள் அழிக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் துணிந்து கொண்டார்கள். அந்த துணிவுதான் இறுதியாக யுத்தமாக மாறியது. இந்த வேளையிலே நாங்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இவருடைய படை பலம் எவ்வாறு இருந்தது என்பது. இதிலே முதலில் நாங்கள் அட்லாண்டிக்கினுடைய படைபலத்தை பற்றி காணலாம். இங்கே அட்லாண்டிஸிடம் இருந்தது 4.83 மில்லியன்ஸ். அவ்வாறு மில்லியன்ஸ் கும்பாட் சண்டையிடுகின்ற கப்பல்களை கொண்ட 4.8 மில்லியன் மனிதர்கள், அந்த பயிற்சி பெற்ற மனிதர்கள் அவருடைய கைவலம் இருந்தார்கள். 4.83 மில்லியன் எவ்வளவு மனிதர் என்று பாருங்கள். காலத்திலே பூமியிலே இருந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல,
அதுக்கு மேலாக 123,000 யூனிட்ஸ் இருந்தது. தனி மனிதர்களோடு இயக்கி சண்டையிடுகின்ற சிறிய யூனிட்ஸ் அவங்கள்ட்ட இருந்தது. அது மினிச்சர் எலிமினேட்டர் யூனிட்ஸ் என்று கூறுவார்கள். அந்த ஒளியிலே இயங்குகின்ற யுத்த கப்பல்கள், அதாவது ஒளிக்கதிரை ஆயுதமாக கொண்ட யுத்த கப்பல்கள் அவங்கள்ட்ட இருந்தது. எத்தனை மில்லியன் பாருங்கள், 123,000 யூனிட்ஸ் என்றால் நீங்களால் உண்மையிலே அதை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. அதுபோல 4.83 மில்லியன் மனிதர்கள், இதை இயக்குகின்ற மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த காலத்திலே பூமியிலே இருந்த மனிதர்களும் தொகை. இது மட்டுமல்ல, இன்னும் நிறையவே இருந்தார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால் அத்தோடு மேலும் 16,431 எலிமினேட்டர் யூனிட். எலிமினேட்டர் என்று சொல்வது இல்லாமல் செய்தல், ஒழித்து விடுதல், எலிமினேட்டர் யூனிட். இதுவும் பீம் என்ற அந்த யுத்த கலையிலே இதிலே இயங்குகின்ற ஆயுதங்களை கொண்டதுதான். அதான் பீம்ஷிப் யுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த யூனிட்கள் ஆகாயத்தில் இருந்து யுத்த ஜிபவை தாம் குறிவைத்து சுடுகின்ற எதுவோ அது எல்லாம் ஒரு செகண்டின் ஒரு சிறு பகுதிக்குள்ளே சாம்பராக போய்விடும். ஒரு உருவமும் அங்கே இருக்க மாட்டாது. அதுதான் அந்த எலிமினேட்டர் யூனிட் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு அது 16,431 எலிமினேட்டர் யூனிட் இருந்தது. அதுபோன்று இன்னும் 24,230 ஓவர்கில் பீமர்ஸ். அது ஓவர்கில் என்று சொல்கிறார்கள். முதலில் நாங்கள் அதை பார்த்தோம். ஒவ்வொரு இந்த ஓவர்கில் பீமர்ஸ் 10 படை வீரர்களால் ஒவ்வொன்றும் இயக்கப்படுபவை. ஓவர்கில் என்றால் நாங்கள் சொன்ன மாதிரித்தான், எந்த பொருளை அவர்கள் குறிவைக்கிறார்களோ அந்த பொருள் அந்த இடத்துல இருக்க மாட்டா, அது சாம்பலாக போய்விடும். அதான் அந்த ஓவர்கில் என்று சொல்வது. கில் என்பது மனிதர் உயிரை போக்காட்டுதல். ஓவர்கில் என்பது அவர் இல்லாமலே செய்தல், சாம்பலாக்கி விடும். இங்கே ஒன்றுமே மிஞ்சி இருக்க மாட்டாது. இந்த இடத்துல நீங்கள் காணலாம், இவ்வாறான ஆயுதங்கள் நாங்கள் பார்த்தது போன்றது ஓவர்கில் போன்ற ஆயுதங்கள் அனைத்தும் இன்று எங்களுடைய பூமியிலே இந்த வல்லரசுகளாலே செய்யப்பட்டு அவங்களுடைய ஆயுத கிடங்கிலே நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த ஓவர்கில், அந்த பீமர்ஸ் போன்ற அந்த ஆயுதங்கள், அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஆயுதங்கள். பூமியிலே ஒரு யுத்தம் கொண்டு வருமாக இருந்தால் ஒருவரும் உயிரோடு இருக்கும்போது ஒரு பொருளும் இருக்க மாட்டாது. இந்த பொருள்கள், இந்த விடயங்கள் இவைதான் அட்லாண்டிஸ் அண்ட் மூ என்ற அந்த மூவுக்கும் இடையிலே யுத்தத்திலே பாவிக்கப்பட்டவை. இவ்வாறு பாவிக்கப்பட்ட காரணத்தினாலே தான் அந்த மூ பாலைவனமாக மாறியது. இந்த ஆயுதங்கள் இந்த ஹீட்லே சூட்டிலே அல்லது பீமிலே இயங்குகின்ற இந்த ஆயுதங்களை பாவித்த காரணத்தினால் தான் அங்கே இருந்த செழுமை எல்லாம் போய் அவை முழுவதும் பாலைவனமாகினது இந்த அட்லாண்டிஸ் மூ யுத்தத்தினாலே. அதற்கு முன்னர் அந்த மூ இருந்த இடம் ஒரு சதுப்பு நிலமாக, ஒரு சிறப்பான சதுப்பு நிலமாக இருந்தது. அங்கேதான் நாங்கள் அறிகின்ற இந்த டைனோசோ என்ற இனம் இருந்து அழிந்த இடம். அது இன்றைக்கு 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முதல் இருந்து அழிந்த இடம் அந்த இடம். அதற்கு பின்னர் இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இடத்திலே முதலாக ஹெனாக் என்பவர் 144,000 பேரோடு முதலாக பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அந்த யூனிட், அந்த எமிகிரேஷன் ஃபோர்ஸஸ் என்று சொல்வது இந்த இடத்துல தான் இறங்கியிருந்தது. அது 389,000 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த விடயம். ஃபர்ஸ்ட் டைம் முதலாக பிளிஜாரன் ஃபெடரேஷன் அனுப்பிய மனித குழுமங்கள், அந்த அறிஞர்கள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்த இடம் அங்கே தான் தங்கியிருந்தது. நான் ஒரு குறிப்பிட்டேன், அங்கே இந்த கனிபல்ஸ் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் வாழ்ந்தார்கள். 30 அடி மனிதர்களும் அங்கே வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த பிளிஜாரன் ஃபெடரேஷன் அனுப்பியிருந்த அந்த மனிதர்கள், அந்த அறிஞர்கள் அங்கே ஒன்றையும் செய்ய முடியவில்லை, கற்றுக் கொடுக்க யாருக்கும் முடியவில்லை. காரணம், காலத்தில் இருந்த மனிதர்கள், பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் வெளி உலகவாசிகளை தவிர ஏறியோருக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது. அவர்கள் சிந்திக்க முடியாத மனிதர்களாக
கிட்டத்தட்ட மிருகங்களாக போலத்தான் வாழ்ந்தவர்கள். அதனால இந்த முதல் தரம் இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷன் பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க எடுத்த முயற்சி அது தோல்வியிலே முடிந்தது என்று கூட கூறலாம். நாங்கள் அந்த இடம் அவ்வாறான இடம் அது மிகவும் செழிப்பான சிறப்பான இடமாக இருந்தது. அது இந்த இவ்வாறான ஆயுதங்களை பாவிப்பதன் மூலம் அந்த செழுமை போய் இப்பொழுது பாலைவனமாக காட்சியளிக்கிறது. பூமியிலே ஒரு யுத்தம் வருமாக இருந்தால், மூன்றாவது உலக யுத்தம் வறுமையாக இருந்தால், அநேகமாக பூமியிலே பல இடங்கள் அப்படி பாலைவனமாக மாறிவிடும். அங்கே உள்ள பச்சையங்கள், மரங்கள், தடிகள், பொருட்கள் எல்லாம் அழிந்து பாலைவனமாக மாறும். அப்படியான நிலைமைக்குத்தான் பூமியிலே உள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த வல்லரசுகள் போய்கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் செய்வார்கள். ஒன்று நடக்குமாக இருந்தால் அவர்கள் மனிதர்களை அழிக்க பயப்பட மாட்டார்கள். இவங்களுக்கு ஆட்சி தான் தேவை, மனிதர்கள் இல்லை. மனிதர் இல்லாம கூட ஆண்டு ஓடு போயிடுவார்கள். அப்படியான எண்ணங்கள் அவருடைய மனதிலே இருக்கின்றது. அப்படியான மனிதர்களோட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அது புரியவில்லை. அது நடக்கின்ற பொழுதுதான் அதை நாங்கள் யோசிப்போம், அப்படித்தான் நடந்திருக்கும் என்று. சரி, இதே நேரத்திலே நாங்கள் 3 இடம் இருந்த படைவலத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்க்க போனால் 3 இடம் இருந்தன்னு சொல்வதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சண்டைக்கு தயாரானதை தவிர அவரிடம் எந்த விதமான ஆயுதங்களும், படை வீரர்களோ, டிவைஸுகளோ, ஆயுதங்களோ இருக்கவில்லை. ஆனாலும் அவர்களை அந்த அவர்கள் செய்த அந்த கோல் மூட்டுங்கிற அந்த விஷயம், அந்த வெறுப்புணர்வு மிக உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. சண்டை செய்ய வேணும் என்று தீர்மானித்திருந்தார்கள். சண்டையை 3 இடம் எதுவுமே இருக்கவில்லை. நிலையிலே நாங்கள் பார்க்க போனால் 2. ஒன்று, பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் அமைதியை விரும்புகின்ற அறிஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் சண்டை செய்ய தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் சண்டை செய்வதற்கு எதுவுமே அவரிடம் இருக்கவில்லை. இந்த நிலையிலே பாருங்கள், அட்லாண்டிக்கிலே இருந்த படைபலத்தை நாங்கள் இங்கே ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. அங்கே சண்டை ஒன்று நடப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அப்போ மூவினுடைய முழு அழிப்பு இங்கே தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அழியப் போகிறது என்பதை, முழுமையாக அழியும் என்பதை நிற்பாட்டவே முடியாது. அப்படி நிற்பாட்டதற்கான சாதனங்களோ எதுவுமே இல்லை என்ற நிலை. அப்படித்தான் அந்த மூவிலே வாழ்ந்த மனிதருடைய நிலை இருந்தது. ஆனாலும், அதாவது நாங்கள் முதல் பார்த்தது போல அட்லாண்டியனிடம் இருந்த அத்தனை படைபலங்கள், ஆயுதங்கள், ஆகாய விமானங்களை ஒத்த எதுவுமே இவரிடம் இருக்கவில்லை, மூவிலே உள்ள அறிஞரிடம். ஆனால் அவர்களிடம் இல்லாத, அதாவது அட்லாண்டியனிடம் இல்லாத ஒன்று இவர்களிடம் இருந்தது. அது அறிவு, டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி அவர்களிடம் இருக்கவில்லை. அந்த டெக்னாலஜி அது அதை நாங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்ல, அணுக்குண்டுவை அல்ல அணுவை பேஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி. அதை எலக்ட்ரானிக் டெக்னாலஜி என்று கூட கூறலாம், எனர்ஜெட்டிக் டெக்னாலஜி என்று கூட கூறலாம். அவ்வாறான ஒரு மிக உயர்ந்த ஒரு டெக்னாலஜியை இவர்கள் அறிந்திருந்தார்கள், இந்த மூவிலேயே வாழ்ந்த அறிஞர்கள். இந்த டெக்னாலஜியை குறிப்பாக என்ன என்று கூறுவதாக இருந்தால், ஒரு கிரகத்தை, எங்கேயாவது இருக்கின்ற ஒரு கிரகத்தை நிறுத்தி அந்த கிரகத்தை மற்றொரு கிரகத்துக்கு எதிராக ஓட்டி சென்று அதிலே மோதி அந்த கிரகத்தை அழிக்கின்ற டெக்னாலஜி மிக மிக பயங்கரமான ஒன்று. இந்த டெக்னாலஜியை அந்த அட்லாண்டிஸ்ல நாங்கள் முன்னர் பார்த்த அத்தனை படை பலத்தோடும் ஒப்பிட முடியாது. அந்த படைபலம் அத்தனையும் சண்டையிட வேண்டும். அதில் தப்பி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மூவை பொறுத்தவரையிலே அவர்கள் நிலத்துக்கு அடியிலே இருக்கிற அகாட்டாவுக்கு போய் சண்டையிட முடியாது. பீம் சிப்புகளை கொண்டு அங்கே போக முடியாது. அப்படி என்றால் மூ என்ற நகரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். அது அகத்தாவை அழிக்க முடியாது.
ஆனால் இவர்களிடமிருந்த டெக்னாலஜி இவர்கள் பாய்ப்பார்களாக இருந்தால் அது அட்லாண்டிஸை முழுமையாக அழித்துவிடும், ஒரு துண்டும் இல்லாமல் அழித்துவிடும். இந்த டெக்னாலஜியை பிரபஞ்சத்திலே யாருமே எந்த இடத்திலும் பாவித்தது இல்லை, பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவும் இல்லை, பாவித்தவும் இல்லை. ஆனால் கிரகங்களை அழித்திருக்கிறார்கள், அது வேறு முறையிலே அழித்திருக்கிறார்கள், இந்த டெக்னாலஜி முறை மூலம் அல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த அந்த சைரஸ் அகதிகள் என்ற பகுதியிலே நாங்கள் பார்த்தோம், அந்த ஒரு ஒரு எங்களுடைய கிரக குழுமத்திலே இருந்த கிரகத்தை, மெலோனா என்ற கிரகத்தை, மெலோனா என்ற கிரகத்தை எமது முன்னோர் அகதிகள் சைரஸிலிருந்து தப்பி வந்த அகதிகளின் ஒரு பகுதியினர் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று நாங்கள் அறிந்தோம். எங்களுக்கு தெரியும், முன்னரை பார்த்திருக்கின்றோம். மற்றொரு பகுதியினர் செவ்வாய் கிரகத்தில் இருந்தவர்கள். அந்த மெலோனா கிரகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அந்த சண்டையிலே அவர்கள் அந்த கிரகத்தையே அழித்து விட்டார்கள். அதில் இந்த டெக்னாலஜி அங்கு பாவிக்கப்படவில்லை, அங்கு ஒரு டெக்னாலஜி பார்த்து அழித்து விட்டார்கள். அந்த அழிவின் போது அங்கே வாழ்ந்த 52 மில்லியன் மனிதர்களும் அழிந்தார்கள் என்ற கதையை நீங்கள் முன்னர் கண்டீர்கள். நீங்கள் யாராவது கேட்காம இருந்தால் அதை அந்த சைரஸ் அகதிகள் என்ற பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த விவரங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு டெக்னாலஜி தான் இவரிடம் இருந்தது. ஆனால் அதை பூமியிலே இருந்து செய்ய முடியாது, அது பூமிக்கு வெளியே போயிருந்து செய்ய வேண்டும். என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியிலே நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். மிகவும் மிகவும் பயங்கரமான ஒரு விடயம், மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த விவரங்களை நீங்கள் அடுத்த பகுதியிலே கேட்கலாம். அதுவரையும் நாங்கள் உங்களுக்கு இந்த இந்த 3வது பகுதியை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.